அண்ணன் திருமாவளவனிடம் இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கவில்லை, ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் அப்படின்னு திருமதி தமிழிசை ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிற வகையில் தான் பேசியிருக்காங்க. உங்களுடைய பதில் என்ன? காந்தி மண்டபத்திலே நடந்த ஒரு பிரச்சனையை வைத்து அவர் என்னை விமர்சனம் செய்திருந்தார். அதை நான் மேடையிலே இருக்கும்போது தோழர்கள் வந்து காட்டினார்கள். காந்தி மண்டபத்திற்குள்ளே சென்று அந்த சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக தோழர்கள் சில ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். உணவு வழங்குதல், மாலை அணிவித்தல், அதன் பின்னர் காமராஜர் மண்டபத்திற்கு செல்லுதல் என்று அந்த ஏற்பாடு இருந்தது. அதையொட்டி நான் அங்கே சென்றேன். காவல்துறையினர் ஆளுநர் வந்து போன பிறகுதான் மற்றவர்கள் மாலையிட முடியும் என்று தடுத்து விட்டார்கள். ஆகவே நாங்கள் காந்தி சிலைக்கு மாலை அணிவிக்க முடியவில்லை. வழக்கமாக நாங்கள் காமராஜருக்கு மாலை அணிவிப்பதோடு சரி, இந்த மாநாட்டை ஒட்டி, காந்தி பிறந்த நாளில் நாங்கள் நடத்துகிற இந்த மாநாட்டை ஒட்டி காந்தி மண்டபத்திற்கும் போக வேண்டும் என்று இயக்க தோழர்களே அந்த ஏற்பாட்டை செய்திருந்தார்கள். இந்த தகவல், நாங்கள் மாலை போடவில்லை என்கிற தகவல் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விமர்சனம் செய்த தமிழிசை அவர்கள் மது ஒழிப்புக்காக மாநாடு நடத்துகிறார், காந்தி மது ஒழிப்பு கொள்கையில் உறுதியாக இருந்தவர், ஏதோ அவருக்கு கொள்கை முரண்பாடு, குற்ற உணர்வு இருந்ததால் அவர் மாலை போடாமல் போயிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் எதை சொல்ல வருகிறார் என்பதை உணர முடிகிறது. என்ன குற்ற உணர்வு? மது ஒழிப்புக்காகத்தான் நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், மது ஒழிப்புக்காக போராடிய காந்தி பிறந்த நாளில் நடத்துகிறோம், அதனால் அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்றும் போனோம். நேரம் பிரச்சனையாக இருந்தது, ஆளுநர் வந்தால்தான் முடியும் என்று காவல்துறை சொன்னதால் நாங்கள் போடவில்லை. இதில் குற்ற உணர்வு என்று எதை சொல்லுகிறார்? அதற்கு அவர் விளக்கம் சொன்னால் நான் மீண்டும் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். அவர் சொல்ல வந்தது, மது ஒழிப்புக்காக மாநாடு நடத்துகிறவர் மது ஒழிப்பை உயிர்மூச்சாக கொண்ட காந்திக்கு மாலை அணிவிக்கவில்லை, அவருக்கு ஏதோ முரண்பாடு, குற்ற உணர்வு, அதனால் போய்விட்டார் என்று சொல்லுகிற போது பொதுமக்கள் என்னவாக அதை புரிந்து கொள்வார்கள்? அதனால் தான் நான் சொன்னேன், உங்களைப் போல்தான் நானும் என்று சொன்னேன். இதில் என்ன தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறேன்? நீங்கள் குடிக்க மாட்டீர்கள், நானும் குடிக்க மாட்டேன், அவ்வளவுதான் நான் சொன்னேன். இதில் தரம் தாழ்ந்து பேசியதாக என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. இது அவரை காயப்படுத்தியிருந்தால் அதற்காக வருந்துகிறேன். அவங்க என்னன்னா, எந்த இடத்துலையும் உங்களை வந்து நீங்க குடிக்கிறதெல்லாம் குறிப்பிடல. ஒரு குற்ற உணர்வுனா என்ன குற்ற உணர்வு? அது என்ன பொருள்? மது ஒழிப்பு கொள்கைக்காக காந்தி பாடுபட்டார், மது ஒழிப்புக்காக திருமாவளவன் மாநாடு நடத்துகிறார், மாலை போடாமல் போனது கொள்கை முரண்பாடு, குற்ற உணர்வுங்கிறார். அந்த குற்ற உணர்வுக்கு அவங்க என்ன விளக்கம் சொல்றாங்க? மது ஒழிப்புக்காக ஓங்கி குரல் கொடுக்க முடியவில்லை, திமுக கூட்டணியில் இருக்கிறோமே, அந்த குற்ற உணர்வு அர்த்தத்துல தான் நான் பேசினேன் அப்படிங்கிறாங்க. பொதுமக்கள் என்னவாக புரிந்து கொள்வார்கள்? இப்ப அவங்க சொல்ற இன்டர்பிரேஷன் அது அந்த இடத்துல அவங்க சொல்ல வர்றது மது ஒழிப்பு பற்றி சொல்றாங்க. அந்த கொள்கை முரண்பாடுனா மது ஒழிப்பு தொடர்பான முரண்பாடாக தான் மக்கள் புரிந்து கொள்வார்கள். குற்ற உணர்வுனா என்ன? எனக்கு வந்து அதில் ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்கு அப்படின்னு அவங்க இன்டைரக்டா சொல்ல வராங்க. இப்படிதான் புரிந்து கொண்டு என்னிடத்திலே வந்து தோழர்களும் அதை காட்டினார்கள். என்னை வந்து காயப்படுத்தக்கூடிய வகையில் பொது மக்களிடையே அவர் திருமாவளவனுக்கு இந்த கொள்கையிலே முரண்பாடு இருக்கிறது, குற்ற உணர்வு இருக்கிறது, அதனால் தான் மாலையிடவில்லை என்று சொன்னதனால் நான் ஒரு விளக்கம் சொன்னேன். நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நானும் என்று சொன்னேன். இதில் தரம் தாழ்ந்து பேசியதாக என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இன்னொரு சர்ச்சையும் எழுந்திருக்கு. திடீர்னு ஒரு ராஜாஜியுடைய கட் அவுட் வைக்க வேண்டிய தேவை என்ன? திமுகவினுடைய கொள்கைகளுக்கு முரண்பட்டு நின்றவர் அப்படிங்கிற இடத்துல. அப்படின்னு பார்த்தா குஜராத்தில் மதுவிலக்கை கொண்டு வந்த மோடிக்கு வந்து கட் அவுட் வைக்க தயாரா அப்படின்னு பாஜக கேட்கிறாங்க. மோடியும் ராஜாஜியும் ஒன்றல்ல. ராஜாஜியை நாங்கள் ஒன்றும் கொள்கை ஆசானாக உயர்த்தி பிடிக்கவில்லை. இந்தியாவிலேயே முதலாக மதுவிலக்குக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தவர் ராஜாஜி என்று நாம் சில குறிப்புகளில் அறிந்தோம். 1937ஆம் ஆண்டு தமிழ்நாடு புரைபிஷன் ஆக்ட் என்கிற ஒரு சட்டத்தை அவர்தான் கொண்டு வந்திருக்கிறார். மது ஒழிப்புக்கான தமிழ்நாடு அரசியல் வரலாற்றை எடுக்கிற போது அவரிலிருந்து அந்த மது ஒழிப்பு போராட்டம் தொடங்குவதாக நான் பார்க்கிறேன். பெரியார் போராடி இருக்கிறார், பெரியார் துணைவியார் போராடி இருக்கிறார், அவருடைய சகோதரி போராடி இருக்கிறார், பல தலைவர்கள் இப்படி சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். ஆனால் மது ஒழிப்புக்காக ஒரு சட்டம் ராஜாஜி காலத்தில் வந்தது. இந்த வரலாறை எப்படி நாம் மறைக்க முடியும்? அந்த ஒரு பிரச்சனைக்காக அல்லது அந்த ஒரு நிலைப்பாட்டுக்காக நான் வந்து ஒப்பந்ததாரிடத்தில் பெரியார், கண்ணம்மா, நாகம்மா, பேரறிஞர் அண்ணா, ராஜாஜி இவங்களுடைய கட் அவுட்ஸ்லாம் ஒரே இடத்துல வைங்க
ஜனங்க பார்க்கட்டும். முதல்ல புகைப்பட கண்காட்சியாக வைக்க சொன்னேன், அது அங்கே பொருத்தமாக இல்லை. சரின்னு அவங்க சொன்னப்போ அப்படின்னா கட் அவுட் வச்சு விடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளவுதான். இதில் வேற எந்த விதமான உள்நோக்கமும் இதில் கிடையாது. பெரிய வெயிட்டேஜ் இதுக்கு நம்ம கொடுக்கல. விடுதலை சிறுத்தைகள் எது செய்தாலும் விமர்சனத்துக்குள்ளாகுது. அது திமுக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிறது. தொடர் வெற்றியை 3 தேர்தல்களில் சந்தித்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய தேர்தலிலும் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்தால் அதை வீழ்த்த முடியாது என்ற அச்சம் உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகளை குறிவைத்து தாக்குவதன் மூலம் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்திவிட முடியும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதுதான் அதற்கு காரணமே தவிர வேறொன்றும் இல்லை. நாங்கள் இந்த மாநாட்டை நடத்தியதற்கும் தேர்தல் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் இந்த மாநாட்டில் என்ன பேசினோம், யார் யார் வந்து பேசினார்கள், அதில் என்ன கருத்துக்களை பேசினார்கள், பாலபிரஜாபதி அடிகளார் என்ன சொன்னார், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெண்கள், இந்த பெண்கள் அணி தலைவர்கள் வாசுகி, ஆனி ராஜா போன்றவர்கள் என்ன பேசினார்கள், இதை யாரும் விவாதிக்கவில்லையே. 12 தீர்மானங்களை நிறைவேற்றணும், இந்த தீர்மானங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விவாதிக்கவில்லை. ஆக இது திரிபுவாதம் தான். இது மொத்தத்தில் இதை திசை திருப்புகிற ஒரு முயற்சி, இந்த மாநாட்டின் நோக்கத்தை சிதைக்கிற முயற்சி. இதை மீண்டும் மீண்டும் அரசியல்படுத்த முயற்சிக்கிறார்கள், தேர்தல் அரசியலாக்க பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தேர்தல் அரசியலோடு இதை இணைத்து பார்க்கவில்லை. தேர்தல் அரசியலை தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்வோம், அவ்வளவுதான். ரொம்ப தெளிவா மாநாட்டில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க. மதுக்கடைகளை ஒழித்தால் 2026 திமுக மீண்டும் வெற்றி பெறும். அது சாத்தியமா? இல்லாத பட்சத்தில் திமுகவினுடைய வெற்றி என்னவாகும்? தோழமை கட்சி என்கிற முறையில் ஒரு நேர்மறை அணுகுமுறையாக இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச். நாங்கள் இதை கண்டிஷனாக, ஒரு நிபந்தனையாக சொல்லலை, ஒரு எச்சரிக்கையாக சொல்லலை, ஒரு வேண்டுகோளா. பெண்கள் மிகப்பெரிய அளவில் இந்த கோரிக்கையை வரவேற்கிறாங்க. அதனால்தான் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிகுந்த மாநாடாக அந்த மாநாடு அமைந்தது. ஆகவே இந்த கடைகளை மூடினால் திமுகவுக்கு நல்லது தானே, திமுக மீண்டும் ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு தானே, எனவே அப்படியாவது நீங்கள் மூடுங்களேன் என்று சொல்லுகிற ஒரு அணுகுமுறை. அவ்வளவுதான். இதில் எச்சரிக்கை விடுக்கிறோம் அல்லது இன்டைரக்டா மறைமுகமாக ஒரு அழுத்தம் கொடுக்கிறோம் என்றெல்லாம் இதை பார்க்க தேவையில்லை.